சொல்லுங்க, இயேசு எந்தன் கன்மலை. இப்பொழுது உண்மையாகவே அவரை நாம் கன்மலையாய் மாற்றிக் கொள்வோம். ඇත්ත වශයෙන්ම ස්වාමීන් වහන්සේ පර්වතයක් ලෙස අපි වෙනස් කරගමු. அவர் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கொள்வோம். සියලු දෙනා වාඩි වෙමු දේව අභිමුඛයේ. இந்த காலை நேரத்தில் நீங்கள் முதலாவது அறிக்கை செய்தீர்கள், இயேசு எந்தன் கன்மலையாய் ඔබ இருக்கிறார். ප්‍රථමයෙන් ඔබ ප්‍රකාශ කර යේසුස් වහන්සේ මගේ පර්වතයයි. அதனால எனக்கு எதிர்த்து வருகிற எல்லாமே முதலாவது அவரை சந்திக்கும். මට විරුද්ධ වෙන ප්‍රථමයෙන් එතුමාව තමයි මුණ ගැහෙන්නට ඕනේ. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் அவரை நம்பினால் அவர் நம்முடைய கன்மலையாய் மாறுகிறார். දේවචනේ කියන එතුමා විශ්වාස කරනකොට එතුමා අපගේ පර්වතයක් වෙනවා. இந்த காலை நேரத்துல வார்த்தைகளினாலே தேவனை வர்ணித்து பாடுகிற இந்த வேளையிலே වචනේ වර්ණනා කරලා මේ වෙලේ ගායනා කරන වෙලාවේදී மிக முக்கியம் நீங்கள் தேவனை மீண்டுமாய் நம்புவது. ඔබ නැවතත් ස්වාමීන් වහන්සේ විශ්වාස කිරීම ඉතාමත්ම වැදගත්. எதிலெல்லாம் விசுவாசத்திலே குறைந்து தளர்ந்து போயிருக்கிறோமோ මොන පැත්තේද අපි ඇදහිල්ලෙන් අඩු වෙලා තිබෙන්නේ? இந்த வார்த்தைகளும் இந்த பாடல்களும் மீண்டுமாய் கர்த்தரை நம்ப பண்ணணும். මේ වචනේ ගීතිකා තාමත් ස්වාමීන් වහන්සේ තුළ විශ්වාසය ඇති කරනවා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. சொல்லுங்க, இயேசு යේසුස් වහන්සේ எந்தன் கன்மலை. මගේ පර්වතයයි. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க, இயேசு නැවතත් කියන්නේ යේසුස් වහන්සේ எந்தன் கன்மலை. මගේ පර්වතයයි. இன்னொரு பாடலை பாட போகிறோம். තව ගීයක් ගායනා කරන්න. கூடுமே, எல்லாம் கூடுமே. සියල්ල පුළුවන්. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. දෙනාන්සර කරන්න බැරි කිසි දෙයක් නැහැ. சில நேரத்துல தாமதிக்கலாம். සමහරට ප්‍රමාද වෙන්න පුළුවන්. அவருடைய முறைகள் வித்தியாசமாய் යාගේ ක්‍රමය විනාශ වෙන්න පුළුවන්. ரெண்டையும் கவனிச்சு கொள்ளுங்க. தாமதம் இருக்கலாம், ප්‍රමාද වෙන්න පුළුවන්. முறைகள் එයා வித்தியாசப்படலாம். පාවිච්චි කරන ක්‍රමය වෙනස්. ஆனால் தேவன் சொன்னதை නමුත් நிறைவேற்றார். ස්වාමීන් වහන්සේ කියපු දේ ඉටු කරනවා. அவர் சொன்னதை මා நிறைவேற்றுகிறார். කියපු දේ ඉටු කරනවා. அதனால தாமதத்திலே நீங்கள் துளைந்து போக வேண்டாம். ඔබ ප්‍රමාද වීමෙන් ඔබ නැති වෙලා යන්න එපා. நீங்கள் முறைகள் மாற்றப்படும் பொழுதும் கலங்க வேண்டாம். ඔබ ක්‍රමය වෙනස් වෙනකොට ඔබ කැළඹෙන්න එපා. கர்த்தர் சொன்னதை அவர் ස්වාමීන් நிறைவேற்றார். වහන්සේ කියපු දේ අනිවාර්යයෙන්ම කරයි. முடியாததை அவர் முடிய பண்ணுகிறார். බැරි දේවල් පුළුවන් කරන්න සලස්වයි. அதனால நல்ல சந்தோஷமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை සන්තෝෂෙන් மகிமைப்படுத்துவோம். ගායනා කළ දේව නාමය මහිමයට පත් ஆமென். කරමු. ஹalleluya. கரங்களை தட்டுவோமா? අත්කොල සන්නාදය දෙමු. கூடுமே எல்லாம் கூடுமே மாலை எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மா கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே மாலை எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மா கூடாதது ஒன்றுமில்ல பாடுவோமா? கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. எல்லாம் அமர்ந்திருந்து நன்றா கரங்களை தட்டி பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே மாலை எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மா கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே, கூடுமே எல்லாம் கூடுமே மாலை எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மா கூடாதது ஒன்றுமில்ல செங்கடல் செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. அவரை கண்மலையாய் மாற்றிக்கொண்டார். கடல் உம்மை கண்டு அவர் நம் பிரச்சனையை சந்திக்கிறார். பிடித்ததையா ஓ யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா ஓ யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா கூடுமே எல்லாம் கூடுமே மாலை எல்லாம் கூடு கூடாதது ஒன்றுமில்ல உம்மா கூடாதது
கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. தடைப்பட்டதெல்லாம் விலகட்டும். ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, கூடாத காரியம் ஒன்றும் இல்லாதபடியால், உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லாதபடியால் என்னுடைய துதிக்கு அர்த்தம் இருக்கிறது. என்னுடைய ஆராதனைக்கு உயிர்ப்பிப்பு இருக்கிறது. நான் செய்கிற ஒன்றும் வீணாய் போவதில்லை. இன்றைக்கு நான் உம்மை துதிப்பதும் உம்மை பாடுவதும் உம்மை தேடி வருவதும் வீணாய் போகாதபடினாலே நன்றி. அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். தேவனே, உம்மை நான் துதிக்கிறேன். நான் உம்மை துதிக்கிறேன். நீர் உம்மை தேடி வருகிற மக்களை நீர் வெட்கப்படுத்தாதவர். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் உம்மால் கூடும். சொல்லுங்க, எல்லாம் உம்மால் கூடும். எல்லாம் உம்மால் கூடும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya, ஹalleluya. நன்றாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம் போல தெய்வம் இல்ல, உம தவிர விருப்பம் இல்ல, உம விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம போல தெய்வம் இல்ல, உம தவிர விருப்பம் இல்ல, உம விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அது நினைக்கும் போது உயிரும் எனக்கில்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அது நினைக்கும் போது உயிரும் எனக்கில்ல. உம போல தெய்வம் இல்ல, உம தவிர விருப்பம் இல்ல, உம விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம போல தெய்வம் இல்ல, தவிர விருப்பம் இல்ல, உம விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கை பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கை பிடித்து கொண்டீரே. உம போல தெய்வம் இல்ல, உம தவிர விருப்பம் இல்ல, உம விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம போல தெய்வம் இல்ல, உம தவிர விருப்பம் இல்ல, உம விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அது நினைக்கும் போது உயிரும் எனக்கில்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல,
நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்க நினைவில் வைத்தீரே உயிருள்ளவரை மறவே. உங்க நினைவில் வைத்தீரே உயிருள்ளவரை மறவே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, ඔබගේ දෙවි කෙනෙක් නෑ ස්වාමිනී. உம்மை தவிர விருப்பம் මෑරෙන්න இல்ல. මට ආසාවක් නෑ. உம்மை விட்டா கதியும் ඔබ இல்ல. නැත්තම් කිසි දෙයක් මේ ජීවිතේ නෑ ස්වාමිනී. ඔබ නැත්තම් මමත් නෑ ස්වාමිනී. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, වචන නෑ ස්තුති කරන්න. நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்க நினைவில் வைத்தீரே உயிர் உள்ளவரை மறவே. உங்க நினைவில் வைத்தீரே உயிர் உள்ளவரை மறவே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல விருப்பம் இல்ல, உம்மை தவிர வாய்களை திறந்து இந்த காலை வேளை கர்த்தருடைய நாமத்தை துதிக்க முடியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு, பரிசுத்த ஆவியின் பலத்தோடு, அந்நிய பாஷையின் வரமுள்ளவர்கள் அந்நிய பாஷையிலே கர்த்தரை துதிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இடைப்படட்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இடைப்படட்டும். நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, වචන නෑ ස්වාමිනී. இல்லை. நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. ரெண்டு நிமிஷம் அந்நிய பாஷையிலே கர்த்தருடைய நாமத்தை අන්‍ය துதிக்க භාෂාවෙන් முடியும். කතා කරමු. பரிசுத்த ஆவியிலே நிரம்பி பரிசுத்த கர்த்தருக்கு ஆவியின் ஆராதனை பிரிவு. செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இந்த காலை வேளையிலே நம்மத்திலே இருக்கிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த காலை வேளையிலே நம்மத்திலே இருக்கிறார். මැදදී ඉන්නවා. நன்றி ராஜா.
ரபலபரபஷரபலபரபலபரியலபா. ஆளுகை செய்கிற தேவனே, ආලගේ පාලනය කරන්න எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனே, ඒ සක්මන් කරන දෙවිඳුනි கைவிடாத தேவனே, නොවරින දෙවිඳ எல்லா துதிக்கும், සියලු ගෞරවයට எல்லா கனத்திற்கும், සියලු ගෞරවයට මහිමයට எல்லா மகிமைக்கும் සියලු මහිමයට நீர் ஒருவரே பாத்திர. සියලු දේට ඔබ පාත්‍රයි காலை සුදුසුයි வேளை நாம் உம்மை ஆராதித்திருக்கிறோம். ඔබ නමස්කාර කළා තිබෙනවා ස්වාමී ஆராதிக்கிற இடத்திலே கூடி வருகிற தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். නමස්කාර වෙලාවේ පැමිණෙන දෙවිඳුනි ඔබට தொடர்ந்து எங்களை ස්තුතියි. வழிநடத்தும் இயேசுவின் දිගටම මඟ நாமத்தில் පෙන්වන நல்ல යේසුස් பிதாவே. වහන්සේගේ නාමයෙන් ஆமென். சரி வாசிப்போம். எசேக்கியேல் එසේ කියල් 37:11. 38:11 குயிக்கா போவோம். என அரை மணி நேரத்தில் நான் முடிக்கணும். இது பெரிய பிரசங்கம், ஆனா போக முடியாது. வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். 12. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு பொல்லாப்பான காரியங்களை செய்தாலும் அவர் அவர்களை மறக்கவில்லை. ඉස්රායෙල් ජනතාව කොතරම් නපුරු දේවල් කරත් ඒ අයව ස්වාමීන් වහන්සේ අමතක කළේ නැහැ. இயேசு தம்முடைய மாசத்தை வெளியேற பெற்ற இரத்தத்தினால் உங்களை தொட்டு அவர் அழைத்தார். යේසුස් වහන්සේගේ ඒ අමිල ලේ වලින් ඔබ අතගසලා ඔබ මුදව ගත්තා. அதனால் தம்மை துதிக்கவும் තමාව ප්‍රශංසා කරන්න, தாம் தெரிந்து கொண்ட ஜனங்கள் புண்ணியங்களை அறிவிக்கவும் තමා තෝරගත්ත ජනතාව ඒ පුණ්‍යතාවයේ කියන්නටත් கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையா செய்யவும் தேவன் தெரிந்து கொண்டார். වහන්සේගේ සේවය බලවන්ත කරන්න ස්වාමීන් වහන්සේ තෝරගත්තා. இதுதான் தேவன் உங்கள் மேல் போட்ட அழைப்பு. මේක තමයි දෙනාංශ ඔබ කෙරේ දාපු කැඳවීම. இந்த அழைப்பிலே நீங்கள் வரும் பொழுது உங்கள் பாவம் உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ஒன்றுமில்லாத உங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ඔබට කිසි දෙයක් නැති ඔබගේ පාපයේ සියල්ල කමා කරන්නට ස්වාමීන් වහන්සේ කරුණා කළා. அதனால் நீங்கள் பாவம் செய்யும் பொழுது உங்களுக்கு தண்டனை வரும் என்று நினைக்க கூடாது. නිතරම ඔබ පව් කරනකොට දඬුවමක් ලැබේ කියලා ඔබ හිතන්න එපා. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது உங்கள் தாளந்துள்ள ஊழியத்தை இழக்கிறீர்கள். ඔබ පාපය කරන ඔබගේ තලෙන්තු සේවාව අයිමි වෙනවා. உங்கள் ஆத்தும ஆதாயம் நிப்பட்டப்படுகிறது. ආත්ම ආදායම නතර වෙනවා. உங்களுடைய செல்வங்கள் ஆசீர்வாதத்தை தடுப்பான். ඔබගේ ධනය ඔබගේ ආශිර්වාදයේ බාධා කරනවා. அப்ப ஆசீர்வாதமான பிள்ளைகளை வச்சு ஊழியம் செய்வது கஷ்டம். ආශිර්වාදයේ තබා තින දරුවත් එක්ක සේවය කිරීම අමාරුයි. ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் மூலம் தான் சுவிசேஷம் வெளியே போகுது. ආශිර්වාදමත් දරුවන් සමග තමයි සුභාරංචිය පිටට යන්නේ. ஆனால் தேவனை அன்பு கூறாவிட்டால் பவுல் சொல்லுகிறார் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්නේ නැති අය සාපලත් දෙක් කියලා தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதவர்கள், වහන්සේට ප්‍රථම ස්ථානය දෙන්නේ නැති. தேவனை நேசிக்காதவர்கள். වහන්සේට ප්‍රේම කරන්නේ නැති. இயேசு சுத்த பரிசுத்தர். යේසුස් වහන්සේ අති පිරිසුදු ස්වාමීන් වහන්සේ. நீதான் அவர்கிட்ட உன்னை தாழ்த்தோணும். ඔබ තමයි ස්වාමීන් වහන්සේට යටාත් කරන්න ரெண்டு ඕනේ. பேர் வந்து ஜெபிச்சதை சொல்றார். යාඥා කරපු දේ කියනවා. ஒருத்தன் ஆயக்காரன், එයා අයගැමියෙක් ஒரே ஜெபம் நடக்குது ஆலயத்துல. එකම දේවස්ථානයේ දෙන්නෙක් යාඥා කරනවා. நான் உபவாசிக்கிறேன், මම නිරාර කරනවා. நான் பரிசுத்தமா මම வாழ்றேன், සුද්ධව ජීවත් நான் වෙනවා. யாருக்கும் துரோகம் செய்யல, කාටවත් ද්‍රෝහිකම් நான் කරන්නේ නැහැ. கரெக்டா தசமம் හරියට கொடுக்கிறேன். දසෙන් කොටස දෙනවා. இந்த ஒருத்தன் ஜெபிச்சான், එක්කෙනෙක් ඒ වගේ යාඥා කරනවා. இன்னொருவன் ஜெபிச்சான். තව එක්කෙනෙක් යාඥා நெஞ்சில் කරනවා. அடிச்சு நான் பாவி, පපුවට ගාගෙන කිව්ව මම පව්කාරයෙක්. என்மேல் மனதுருகும், මට සිත්තුණු වෙන්න. என் மேல் இரக்கமாய். අර அப்ப இயேசு கேட்டா யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? යේසුස් වහන්සේව මේ දෙන්නෙන් කාගේ යාඥාවද අසනු இந்த ලබන්නේ? பாவிയുടെ ஜெபம் தான் கேட்கப்பட்டது. පාපිස්තයාගේ ජීවිතය. எப்பொழுது தேவன்கிட்ட வரும் பொழுது இயேசுவின் ரத்தத்தினால உன்னை சுத்திகரித்து ஜெபம் பண்ணோம். මෙතන යේසුස් වහන්සේ වෙතර එනකොට යේසුස් වහන්සේගේ ලේ වලින් පිරිසුදු කරගන්න. நீ ஊழியம் செய்யறத ஊழியத்தை தாங்கணும் இல்லையே, ஊழியத்தை உண்ட வாழ்க்கையில உடைக்க கூடாது. ඔබ සේවය දරා ගන්න ඕනේ, ඇරෙන්න සේවය කඩන්න අරකයි. பிசாசுடைய ஏஜென்ட்டாக உன்னை ඔබ மாற்றக்கூடாது. යක්ෂයාගේ ඒජන්ට් කෙනෙක් වෙන්න අරකයි. பிசாசுக்கு தேவனுடைய ஜனங்கள் ஆராதிப்பது விருப்பம் இல்ல. යක්ෂයාට දෙන දේව ජනතාව නමස්කාර කිරීමට කැමැත්තක් නැහැ. கர்த்தருடைய ஜனங்கள் கொடுப்பது அவனுக்கு விருப்பம் இல்ல. දේව ජනතාව දීමත් ඌට කැමැත්තක් නැහැ. கர்த்தருடைய
ஜனங்கள் பரிசுத்தமா வாழணும் என்று அவனுக்கு விருப்பம் இல்லை. දේව ජනතාව ශුද්ධවත්ව ජීවත් වීමත් ඔහුට කැමැත්තක් නැහැ. அதனால் நீங்க ரட்சிக்கப்பட்டாலும் சில நேரத்தை துக்கித்து வீட்டு எங்க வீதிகள்ல திரியிறீங்க. சங்கீதக்காரன் ඒ නිසා சொல்றான். ගැලීම ලබලත් ඔබ දුකින් ඔබ වීදියේ ඇවිදිනවා. அது பிசாசுடைய கிரியை. ඒ අක්ෂයගේ ක්‍රියාව. உங்கள் உள்ளத்துக்குள்ள மன்னிப்பு வரணும். ඔබ ඇතුළාන්ත ඔබගේ කමා වෙන්නට ඕනේ. கேட்டு மனம் திரும்பும். බහාල සිත්තරෙන්න. இப்ப இங்க இஸ்ரவேலை பார்க்கிறோம். ඉස්ත්‍රවේල අපි බලනවා. பாபிலோனுக்கு 70 வருடம் சிறையிருப்புல இருக்கிறாங்க. බාබිලෝන එකට අවුරුදු 70ක් සිරබාරේ ඉන්නවා. அங்க 2 சந்ததி. ඒ පරම්පරා දෙකක්. அதுக்குள்ள தான் தானியல் எல்லாம் இருக்கிறாங்க. ඒ තුල තමයි දානියෙල් තුමා ඉන්නේ. ஒரு ஆள் தேவனை விட்டு விலகும் பொழுது, ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பனோ தாயும் விலகும் பொழுது, ஜெபிக்காத பொழுது பிள்ளைக்கு இதுதான் சந்தர்ப்பம், அது விலகிக் கொள்ளும். ඒ දෙමෝපියෝ දෙවියන්සගෙන් ඈත් වෙනකොට යාඥා නොකරනකොට දරුවන්ට බලන මේක තමයි අපිට අවස්ථාව කියලා ඒගොල්ලොත් ඈත් වෙනවා. ஏன்னா இன்றைக்கு வாலிபர்கள் கெட்டு போறதுக்கு சரியான எஸ்டீமான காரியங்கள் இருக்கு. ඒ තරුණයන් විනාශ වීමට බොහෝ දේවල් මේ ලෝකේ තියෙනවා. அதனால் இவங்க பார்ப்பாங்க, இதுதான் சரியான காரியம். உங்களோட வீட்டுக்குள்ள சபையை பற்றி கதைச்சிருந்தா உங்களோட பிள்ளையோட ஊழியம் தடுக்கப்படுது. ඔබ ගෙදර ඔබගේ සභාව ගැන කතා කරන දරුවන්ගේ සේවාවත් නැති වෙනවා. ஒருவருக்கு ஒரு தண்டனை கொடுப்பதுன்னு சொன்னால் சபைக்குள்ள உள்ள தேவ பிள்ளைகளுக்கு தேவன் 20 வருடத்துக்கு பிறகு தான் கொடுப்பார். සාමාන්‍යයෙන් දඬුවමක් ලැබෙනකොට ඒගොල්ලෝ අවුරුදු 20කට පස්සේ තමයි දේව දරුවෙකුට දඬුවමක් அது ලැබෙන්නේ. வரைக்கும் மனம் திரும்புதலை கொடுத்து கொண்டே வருவார். එතකන් සිත්තරීමක් ඔබට අවස්ථාවක් දීගෙන එනවා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන. அதனால உங்களோட இருதயம் தான் மனம் திரும்பணும். ඔබගේ සිත තමයි සිත්තැරෙන්න ඕනේ. இப்ப இவங்க ஒரு நம்பிக்கை அற்று போனாங்க. ඔවුන් බලාපොරොත්තු අයින් වෙච්ච කෙනෙක් ලෙස ஹோப் இல்லாம போயிடுச்சு. කිසි බලාපොරොත්තුවක් නැහැ. இத கர்த்தர் பார்க்கிறார். එනන්සේ බලනවා. இந்த ஹோப் இல்லாம பொழுது உலர்ந்து போகும். මේ බලාපොරොත්තුවක් නැති අය වේලිච්ච ඇටකටුවා සමානයි. இப்ப நம்பிக்கை என்ன? බලාපොරොත්තු இது මොනවද? எங்கட வாழ்க்கையில தேவை. මේක අපගේ ජීවිතය අවශ්‍යයි. பல தெய்வங்கள் மேல நம்பிக்கை வச்சிருப்பேன். බොහෝ දෙවිවරු කරේ බලාපොරොත්තුව තබා තිබෙන්න இப்ப පුළුවන්. உங்க இருதயத்தை மாற்றுகிறது தேவன் தான். නමුත් ඔබගේ සිත වෙනස් කරන්න குயிக்கா දෙවිඳු. வாசிங்க போ. 1 கொலோசியர் 1 කොලෝසියර් 21 22 வாசியம்மா. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் ஆ. உண்டாகும் நம்பிக்கையை இல்ல விட்டு 21 20 வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே கொலோசியரா? கொலோசியர் 1 வாசிங்க. முன்னே அந்நியராயும் இங்க பாருங்க, இங்க நல்லா பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க என்னைய பாருங்க. பேதுருவ தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் அப்போஸ்தலரா நிறுத்தினார். පේදුරුතුමා ඊශ්‍රායෙල් ජනතාව ලෙස ගෝලෙක් හැටියට පත් කළා. பவுல் இயேசுவோட இருக்க இல்ல. පවුල්තුමා යේසුස් වහන්සේත් එක්ක හිටියේ නෑ. பவுல இயேசு நல்லா கற்றுக் கொடுத்தார். கமாலியன் பாதத்திலிருந்து நல்லா சமயங்களை கற்றுக் கொடுத்தார். ගමාලියන්ගේ පාමුල ඉඳලා හැමදේම දේව ධර්මයේ හොඳට ඉගෙන ගත්තා. இஸ்ரவேல் யூதருக்கு நமக்கும் பிரச்சனை என்ன? ඊශ්‍රායෙල්ටත් යූදවරුන්ටත් තියෙන ප්‍රශ්නේ මොනවද අපිටත්? இஸ்ரவேல்ல 1 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் தாயிட பொறுப்பு. අය එකේ ඉඳලා 6 වෙනකන් අම්මගේ වගකීම. 6லேருந்து 13 வயசுக்கு தகப்பண்ட பொறுப்பு. අය ඉඳලා 13 වෙනකන් පියාගේ වගකීම. அது பிறகு கர்த்தரிட பொறுப்புல விடுவினம். ඊට පස්සේ දෙවියන් වහන්සේට දෙනවා ඒ බාරව. யூதர்கள் சரியாக 7-8 வயசு வரைக்கும் அவர்கள் தோராவை கற்றுக் கொடுத்துடுவாங்க. වයස 7-8 වෙනකන් ඒ තෝරා කියන ඒ පොත්පා උගන්වනවා. அந்த பிள்ளைக்கு எப்படி ஜெபிப்பது, எப்படி துதிப்பது, எப்படி ஆராதிப்பதுன்னு அந்த பிள்ளை தெரிஞ்சிடும். ඒ දරුවන්ට දන්නවා කොහොමද යාඥා කරන්නේ, ප්‍රශංසා කරන්නේ, නමස්කාර කරන්නේ කොහොමද? உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். வடக்கு ஒரு பெரிய ஆளே சொல்லுங்க. உங்களோட இருதயம் தான் இல்ல காரணம். ඔබගේ සිත තමයි හැම දෙයකම කාරණා. வாசியமா கீக்கமா. முன்னே அந்நியராயும் முன்னே என்னவா இருந்தோம்? இங்க பாருங்க எப்படி இருந்தோம்? நாங்கள் யூதர்கள், அந்நியர்கள். අපි යුදෙවරු නෙමෙයි අන්‍ය பல ජාති. தெய்வங்களை வணங்கினோம். ඕ දෙවිවරු නමස්කාර කරපු අය. என்ன பல ஆனா தேவன் மனதுருக்கம் வச்ச. නම ස්වාමීන් වහන්සේ සිත්තුණු වුණා. என்ன அந்நியர்களா இருந்தோம். අපි අන්‍යයන් ලෙස සිටියේ. இயேசுவை தெரியல. යේසුස් වහන්සේව දන්නේ නැහැ. முன்னே அந்நியர்களும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் என்ன கிரிய? துர்க்கிரியை. දුර්ක්‍රියාවන්. வாசிங்க. இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் என்னவாக? கடவுள் கிருபை உள்ளவரா இருக்கிறார். කරුණාවන්තව சொல்ல விளங்குதா? இஸ்ரவேல் அப்படித்தான் மாறினாங்க. ඊශ්‍රායෙල් ජනතාව ඒ විදිහට கொள்ளாதவராக மாறிட்டாங்க. ඉතා නපුරු අය ලෙස. வாசிங்க. குற்றமற்றவர்களாகவும் என்ன அற்றவர்களாக? ஏன்னா இங்க பாரு, இங்க பாருப்பா, நீ பரலோகத்துக்கு போகணும். ස්වර්ගයට යන්නට ඕනේ.
அங்க வாசல்ல போய் நிக்கணும். ඒ දොරටුවේ ගාව ඉන්නට ඕනේ. பரிசுத்தவான்களோடு போய் இளைப்பாறணும். ශුද්ධවන්තයන් සමග සැනසීම ලබන්න இந்த ඕනේ. பூமியில தான் உனக்கு சகோதரன் சகோதரி சொந்தங்களை கொடுத்திருக்கிற. මේ පොළවේ තමයි හැම නෑ හිතමිතුරක්ම දීලා තියෙන්නේ. உனக்கு விரோதமா எழும்பலாம். අපිට විරුද්ධව ஆனா නැගිටින්න நீ පුළුවන්. கர்த்தருடைய பிள்ளை. ස්වර්ගයේ ස්වාමීන් ஒரு වහන්සේගේ ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. நீங்க மட்டும் கூட சொந்தக்காரோட ஒப்புரவாகி இருந்தா ඔබගේ නෑදෑයන් සමග සමගි වුණොතින් இந்த இடமெல்லாம் நிரம்பி வழி. මේ ස්ථානයේ පිරී ඉතිරේ. வாசிங்க. கண்டிக்கப்படாதவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக யாருக்கு முன்னுக்கு? இங்க பாருங்க, யாருக்கு முன்னுக்கு? யாருக்கு முன்னுக்கு? කායිද? இயேசுவுக்கு முன்பதாக යේසුස් වහන්සේ ඉදිරියේ. உன்னை கொண்டு போய் நிறுத்த போறாங்க. ඔබ නතර කරන්නට යනවා. என்ன? உன்னை கொண்டு போய் நிறுத்துவாங்க. ඔබ නතර කරයි. அப்போ உண்ட மனசாட்சி வேலை செய்யும். ඔබගේ හෘද සාක්ෂිය වැඩ කරයි. மனசாட்சியை மறக்க முடியாது. හෘද සාක්ෂිය අමතක කරන්න இப்ப බෑ. எங்களுக்கு நல் மனசாட்சி இருக்கு. අපිට හොඳ හෘද සාක්ෂියක් நாங்க තිබෙනවා. செய்ததெல்லாம் ரிப்பீட் பண்ணி கொண்டு வரோம். අපි කරන දේ නැවත අපිට රිපීට් වෙනවා. அதுக்கு தான் ரத்தத்தினால மன்னிக்கவும். ඒ ලේ වලින් අපි කමා කරන්න ඕනේ. அதெல்லாம் அந்த பயம் இருந்தா இயேசு முன்னுக்கு போய் நிக்க போறோம். යේසුස් වහන්සේ ඉදිරියේ ඉන්නට යනවා. ஆண்டவருக்கு பயப்படுவத கர்த்தர் உயர்த்துவார். එනහන්සේ බය වෙන අය උසස් ஒரு කරා. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. என்ன? வாசிங்க. அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது இங்க பாருங்க. ஒப்புரவாக்கினார். மாமிச சரீரத்தில் நடந்த මාංශ ශරීරය. அதை நினைவு கூறுவோம். සීකර. இயேசு எனக்காக எப்படி යේසුස් அடிக்கப்பட்டார். වහන්සේ කොතරම් ගුටි කෑවද அதை මම. நினைக்கிறது இல்லையே. ඒක හිතන්නේ නැහැ. உங்களை கொண்டுதான் இந்த சபையை கட்டுவார். ඔබ තුලින් තමයි සභාව வேலை ගොඩනගන්නේ. ஆக்களை கொண்டு கட்ட மாட்டார். වෙන අය තුලින් නොවේ. உங்களை கொண்டு தான் கட்டுவார். ඔබ තුලින් ஒரு තමයි. மகிமை உள்ள ஆலயமா வாரம். මහිමේ வாசிங்க. දේවස්ථානයක් කියනවා. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை இங்க விட்டு பாருங்க, நீங்க கேட்ட சுவிசேஷத்தினால என்ன உண்டாகிறது? ඔබ අහසුවා சத்தமா සුභාරංචි. சொல்லுங்க. என்ன அந்நியரா இருந்த எங்களை අන්‍ය ලෙස හිටපු අපි நம்முடைய மாமிச சரீரத்தினாலே ஒப்பு கொடுத்து මාංශ ශරීරයෙන් බාර කරලා எங்களை பரிசுத்தராய் மாற்றி විශුද්ධවත් இப்ப කරලා சுவிசேஷத்தை கேட்கிறோம். සුභාරංචි අසනවා. இப்ப நம்பிக்கை எப்படி வருது? බලාපොරොත්තු කොහමද එන්නේ? சுவிசேஷத்தின் மூலமாக. සුභාරංචිය තුලින්. வாசிங்க. அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த கேட்ட சுவிசேஷத்தை விட்டு விலக கூடாது. මේ ආපු සුභාරංචියෙන් ඉවත් වෙන්න නරකයි. டக்குனு ஷார்ட்டா சொல்ல. அப்ப பவுல் தீமோத்தி சொல்ற இந்த சுவிசேஷம் என்ன? පවුල් තුමා තිමෝතිට කියන මගේ සුභාරංචිය මොනවද? அப்ப சுவிசேஷத்தை எப்படி கேட்டீங்க? සුභාරංචිය කොහොමද ඇස්සුවේ? சுவிசேஷம் உங்களோட ஹிருதயத்துல எப்படி வந்துச்சு, உங்களை කොහොමද விடுதலை හදවතට பிடிச்சது? ආවේ සුභාරංචිය? அது முக்கியம். ඒක වැදගත්. வாசிங்க 2 தீமோத்தேயு 2:8 வாசிங்க. 2 තිමෝති 2:8. தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்னைய பாருங்க. தாவீதின் சந்நிதியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். என்னது? மரித்தோரிலிருந்து මරණයෙන් උත්ථාන වූ යේසුස් உயிரோடு எழுப்பப்பட்டவர். கல்லறை துறக்கப்பட வேண்டும். ඒ සොහොන වැහෙන්නට ඕනේ. மரித்து உயிரோடு எழும்பின இயேசுவை நீங்க விசுவாசிக்கிறீங்க. මරා நல்ல கரங்களை උත්ථාන தட்டி වූ ஸ்தோத்திரிங்க. යේසුස් වහන්සේ විශ්වාස කරන්න. நல்ல கை தட்டணும். என்ன? யாரை விசுவாசிக்கிறீங்க? කවුද විශ්වාස කරන්නට ඕනේ? சுவிசேஷத்தின் மூலமாக සුභාරංචිය තුලින් யாரை விசுவாசிங்க? කවුද විශ්වාස කරන්න? மரித்தோர்ந்து எழுப்பப்பட்ட මරණයෙන් නැගිටව යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. நினை සිතන්න. திங்கிங் மிக அவசியம். ඊට සිතීම අවශ්‍යයි. வேர்ட் வந்து எங்களுக்கு ரேமாக வேலை செய்யணும்டா වචනේ உன்னுடைய நினைவு கர்த்தருக்கு தேவை. ඒ වචනේ රේමා වගේ ක්‍රියා වෙන්නට ඕන. ඔබගේ මතකේ ඒ වචනේ තුල තියෙන්නට ඕනේ. இந்த நினைவை தான் பிசாசு பிடிக்க ඒ பார்க்க. මතකේ තමයි යක්ෂයා අල්ලන්න බලන්නේ. இந்த நினைவு என்றால் என்ன? ඒ මතකේ කියන්නේ මොනවද? ஆன்மா, ආත්මය, கற்பனை, ඒ සිතුවිල්ල, யோசனை, කල්පනාව. என்ன தீர்மானம், இதான் நினைவு. ඒක තමයි மතකේ. இந்த நினைவை தான் அவன் பிடிக்க பார்க்கிறான். ඔබගේ මතකේ තමයි අල්ලන්න හදන්නේ. அப்ப சுவிசேஷம் என்றால் என்ன? சுபாரட்சி. மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். මරණයෙන් இயேசு උත්ථාන இன்றும் යේසුස් ஜீவிக்கிறார். වහන්සේ අද ජීවමානයි. இந்த அல்லேலூயா போதாதே. இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். යේසුස් වහන්සේ අද ජීවමානයි. வாசி என்ன? சுவிசேஷத்தின்படி உயிரோடு எழுப்பப்பட்டவர். கடைசியா வாசியோர். இந்தோட இந்த நம்பிக்கைன்றதை முடிக்கிறேன். ඒ බලාපොරොත්තුම අවසන් කරනවා. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு வேகமா இருக்கிறீங்க. ரோமர் 15:13 நம்பிக்கை இழக்கக்கூடாது. வாசிங்க. நம்பிக்கையினால் வர ரோமர் சந்தோஷத்தை 15:13. இன்றைக்கு நான் பேசுறேன். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே பரிசுத்த ஆவியின் இங்க பாருங்க, என்னைய பாருங்க.
பரிசுத்த ஆவி வரும்பொழுது என்ன நடக்குது? සුද්ධාත්මන වහන්සේ சத்தமா சொல்லுங்க. பலன் அடைந்து பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் படிக்கு உங்களுக்கு என்ன பெருகுது? யாரால? කා තුළින්ද බලාපොරොත්තුව පිරින நம்பிக்கையினால ரட்சிக்கப்பட்டீங்க. බලාපොරොත්තුවෙන් ගැලීම ලැබුවා. சொல்ல நம்பிக்கை சுவிசேஷத்தின் மூலமாய் வருது. ඒ බලාපොරොත්තුව සුභාරංචිය තුලින් அந்த එනවා. சுவிசேஷம் என்ன? மரித்தோர்ந்து எழுப்பப்பட்ட இயேசுவை நினைத்துக்கொள். සුභාරංචිය මොනවද? මරුණා වූ යේසුස් වහන්සේ උත්ථාන වුණා. அடுத்தது. පිළිගන්න. நம்பிக்கையின் தேவன் நம்பிக்கையின் டேடி. எப்படிப்பட்ட தேவன்? බලාපොරොත්තු நம்பிக்கையின் தேவன். விசுவாசத்தினால் உண்டாகும் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. விசுவாசத்தினாலே உண்டாகும். ඇතැයිල්ලෙන් ඇති වෙනවා. உன் விசுவாசத்தினாலே தேவன் புதிதை தருவார். ඔබගේ ඇදැල්ලෙන් තමයි අලුත් දේ දෙන්නේ. அப்ப உங்கள் ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் தேவை. ඔබ හැමෝටම ඇදැල්ල අවශ්‍යයි. பரிசுத்த ஆவி வரும் பொழுது நம்பிக்கை பெருகுது. සුද්ධාත්මන වහන්සේ එනකොට බලාපොරොත්තුව වැඩි වෙනවා. அவர் நம்பிக்கை உடைய தேவன். එයා බලාපොරොත්තුවේ උල්පත. வாசிங்க. எல்லாவித சந்தோஷத்தினாலும் இந்த என்னது இங்க பாருங்க. எல்லா சொல்லுங்க, கையெடுங்க, சொல்லுங்க. எல்லாவித சந்தோஷம். சத்தமா சொல்லப்பா. සියලු සන්තෝෂයන්. என்ன? ஆவிக்குரிய சந்தோஷம், ආත්මික பூமிக்குரிய சந்தோஷம். පොළොවේ සන්තෝෂය. கார் வாங்குறோம், කාර් ගන්න ඕන. வீடு வாங்குறோம், ගෙවල් ගන්න ඕන. நிலம் வாங்குறோம், ඉඩම් ගන්න ඕන. பிசினஸ் பெருகுது, බිස්නස් එක වැඩි වෙන්න. வார்த்தையை நம்புறோம், වචනේ විශ්වාස. ஆவிக்குரிய வார்த்தை பெருகுது, ආත්මික වචනේ වැඩි தீர்க்க වෙන්න. தரிசனம் பெற்றுக்கொள்றோம், විශ්වාසය ලබා. அந்நிய பாஷை අන්‍ය பேர்றோம், භාෂාව. விசுவாச அற்புதம், எல்லா ඇදලා ආස්කම් සියලු எல்லாவித சந்தோஷம். சத்தமா சொல்லுங்க, සියලු සන්තෝෂයන්. சத்தமா சொல்லுங்க. அப்ப சந்தோஷத்தை பிசாசு எடுக்க பார்க்கணும். යක්ෂයා මේ සන්තෝෂේ ගන්න බලනවා. அப்ப விசுவாசம் புதிதை தரும். ඇදහිල්ල අලුත් දේ දෙනවා. என்ன? உருவாக முடியாத கிட்னி உருவாகும். ඇති වෙන්න බැරි කිඩ්නි එක ඇති වෙනවා. உருவாக முடியாத எங்கட வாழ்க்கையில இருதயத்தை உருவாக்குவார். අපගේ හදවත අලුත් දේවල් ඇති වෙනවා. புதிசை உண்டாக்குவார். අලුත් දේවල් ඇති කරනවා. பழசை எடுத்து புதிதை தருவார். පරණ දේ අරගෙන අලුත් දේ දෙනවා. என்ன? உண்டாகும். சத்தமா சொல்லுங்க. ඇති වෙයි. எங்க உங்களோட வாழ்க்கைக்குள்ள ඔබගේ ජීවිතය තුළ வாசிங்க. சமாதானத்தினாலும் என்னத்தினால? சத்தமா சொல்லுங்க. சமாதானம். සමාදානය. முடிந்த அளவு யாவரோடும் சமாதானமாயிருங்கள். පුළුවන් තරම් ඇමෝමත් එක සමාදානෙන් ඉන්න. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். සමාදානය කරන අය වාසනාවන්තයි. ஒரு வீட்டுக்குள்ள போனா சுத்த இருதயத்தோட போகணும். ඔබ එක ගේකට යනකොට පිරිසිදු සිතකින් යන්න. ஏன்னா தேவனுடைய நீங்கள் சீசர்கள். ඔබ දේනාංශගේ ගෝලයෝ. ஒரு வீட்டுக்குள்ள போய் இன்னொருவருடைய குடும்பத்தை பற்றி கதைக்க கூடாது. ඔබ තව ගේකට ගිහිල්ලා තව කෙනෙක්ගේ පවුලක් ගැන කතා කරන්න එපා. உங்களோட கூரைக்கு மேல சாபம் இறங்கும். ඔබගේ වාලට සාබය බැසෙයි. இப்போ ஒரு வீட்டுக்குள்ள போனா அந்த வீட்டுக்கு சமாதானம் சொல்ல ඔබ வேண்டும். නිවසකට ගියාම සමාදානය ඇති වේවා කියලා කියන්න. இப்ப நீங்க எங்கட சமாதானத்தை ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளாட்டி அது புறம்பே போகாது, எங்கள்கிட்ட வந்துடும். ඔබගේ අපේ සමාදානය ආශිර්වාදය පිළිගන්නේ නැත්නම් ඒ පිට යන්නේ නැහැ, අපිටම ආයෙනවා. எங்கள்கிட்ட வந்துடும். අපටම එනවා. நாங்க பிளஸ் பண்ணப்படுவோம். අපි ආශිර්වාද වෙනවා ඊට පස්සේ. யார் சமாதானத்தை தருகிறார்? ஆவியானவர். කවුද දෙන්නේ සමාදානය? ආත්මෙන් වහන්සේ. அவ முதல் கூட குழப்பம் வந்தோன்னு முதல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போ. ඒ කැළඹීමක් ඔබට එනකොට ප්‍රථමයෙන් යාඥා කරන්න. ஆண்டவர்கிட்ட அதையும் கேட்டு உபவாசம் பண்ணி ஜெபிக்க. නිරාරව යාඥා කරන්න. வேத வார்த்தை பேசும். දේ වචනේ ඔබ තුල කතා කරයි. உங்களை பற்றி பிள்ளையா சொல்றவங்க, ඔබ ගැන වැරදි කියන අය, உங்களை தூஷிக்கிறவங்க, ඔබ අපාසයට පත් කරන අය, இதையெல்லாம் கண்டு ஊழியத்தை விடக்கூடாது. ඔබ මේවා දැකලා සේවය අත්හරින්න එපා. என்ன? ஜெபிப்பதை விடக்கூடாது, යාඥා කිරීම අත්හරින්න එපා. துதிப்பதை விடக்கூடாது. ප්‍රශංසාව අත්හරින්න එපා. நீங்க பலதரப்பட்ட மனிதர்கள் வர்றீங்க. ඔය විවිධාකාර මනුෂ්‍යයන් මෙතන එනවා. சொல்ல விடாங்களா? இன்னும் நாங்க கத்திற்கா நிக்கோம். අපි දැනාසෙත් එක තවත් ඉදිරියට ඉන්නට ඕනේ. என்ன? மனுஷன் கடைசியில கொலை செய்யத்தான் முடியும். මනුෂ්‍යයට இயேசு சொல்ற, පුළුවන් මිනිමරන්න විතරයි. நான் அவர்கள் சரீரத்தை கொலை ඒ செய்யலாம், ශරීරයට ඔබ වද දෙන්න පුළුවන්. ஆனா நானோ சரீரத்தையும் ஜீவனையும் அழிக்க வல்லவர். නමුත් අපි ආත්මයටයි ශරීරය විනාශ කරන්න පුළුවන් දෙවියන් වහන්සේට පමණයි. சொல்ல விளங்குதா? செத்து போனது பிறகு ஒன்றும் தெரியாது. මැරුණට පස්සේ කිසි දෙයක් දන්නේ නැහැ. சொல்ல விளங்குங்க. யார் அழுகிறா, කවුද අඬන්නේ? யார் ஏசுறா, කවුද බනින්නේ? போயிட்டு வாங்க. එයා යයි. நல்ல ஆக்களா இருந்தா நல்ல பெட்டி எடுத்து நல்ல ரெஸ்பெக்டா அடக்கு பண்ணுவாங்க. හොඳ අය වුණාම ලස්සනට ඒ පෙට්ටිය අරගෙන ගෞරවාන්විතව ඒ දේ කරයි. அல்லாட்டி நோமல்ல போட்டு அடக்கம் பண்ணு. නැත්නම් නෝමල් එකේ කරනවා. எப்படி அடக்கம் பண்ணாலும் பரலோகத்துக்கு போறது போறது. කොහොමත් මොන විදියට வலதுகரம் வச்சு ஒரு பெரிய அல்லை சொல்லுங்க. යන්නේ? என்ன? அதனால மனுஷத்துக்கிடைய இதை குறித்து பயப்படக்கூடாது. මනුෂ්‍යයන් ගැන බය වෙන්න නරකයි. வாசிங்க. உங்களை நிரப்புவாராக. ஆ என் சகோதரரே, ஆ நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் என்னது?
எது நற்குணத்தினால යහපත් කමින් ரம்புட்டான் மரத்தை பார்த்தா ரம்புட்டான் குஜு குஜு குஜுன்னு தொங்குது. ඒ රමුටන් ගහේ රමුටන් එල්ලෙනවා. அல்லது திராட்சை தோட்டத்துல போய் திராட்சையை பாருங்க. ඒ මිදි ஒற்றுமைக்கு அடையாளம் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி ඔක්කොම இருப்பீங்க. එකට එක එකතු වෙලා තියෙන මිදි பார்த்துருக்கீங்க மாங்காய் மரத்துல போய் பார்த்தா අඹ மாங்காய் ගෙඩි. நற்குணத்தினால் යහපත් ගුණාංග சத்தமா சொல்லுங்க. ஓ இந்த பிள்ளை நற்குணத்தினால நிறைஞ்சிருக்கு. යහපත් කමින් පිරෙන්නට ඕනේ. நல்ல ஒரு பிள்ளை இந்த குடும்பத்துக்கு හොඳ கிடைச்சிருக்கு. පවුලක් ඇවිල්ලා තිබෙනවා. දරුවෙක් அருமையான පවුලක්. பிள்ளை நல்லா கவனிக்கிறப்ப හොඳට බලා ගන්නවා. நற்குணத்தினால நிறைஞ்ச යහපත් කමින් පිරෙන්න வாசிங்க. ඕනේ. சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு ஆமை சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. என்ன பவுல் சொல்றாரு அப்பா பவுல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்றீங்கப்பா. එක්කෙනෙකුට එක්කෙනෙක් උපදෙස් දෙන්න. புத்தி சொல்லணும். ඒගොල්ලන්ට මන්ත්‍රණයක් දෙන්න. දැනුමුතුකමක් දෙන්න. அவங்கள விசாரிக்கும். විමසන්න. அப்பொழுது கர்த்தர் உயர்த்தவர். එවිට උසස් කරයි. அப்ப இன்றைக்கு நம்பிக்கையை பற்றி இந்த நம்பிக்கை அற்று போயிட்டு මේ බලාපොරොත්තු නැති වෙලා ගිහිල්ලා. அடுத்த கிழமை கணக்கு சான்ஸ் கிடைச்சா பேசுவோம், கிடைக்குமோ கிடைக்காது தெரியாது. දැබේද නැද්ද දන්නේ නැහැ. ஏன்னா அதுக்கு அடுத்த கிழமை அவர் பேசி அதுக்கு பிறகு நாங்க இந்த இது குட் ஃப்ரைடே Good Friday. தியானம் பண்ணுவோம். එනේ කරනවා. அப்ப நம்பிக்கை வீண் போக கூடாது. ஆமே சொல்லுங்க. බලාපොරොත්තුව නිෂ්ඵල වෙන්න என்ன නරකයි. நம்பிக்கை? මොන බලාපොරොත්තුවද? கேட்ட சுவிசேஷம் ඇසුවා සුභාරංචිය. மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட මරණයෙන් උත්තානෝ යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ இயேசு ගැන. கிறிஸ்து. ஆமே சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. அவர் உயிருள்ள தேவன். එයා ජීවමාන දෙවි කෙනෙක්. அவருக்காக ஊழியம் செய்வோம். එයා උදෙසා සේවය කරමු. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். ශුද්ධභාවය රැකගමු. உண்மையுள்ளவரா இருக்கணும். අවංකව ඉන්න. வீடுகளுக்குள்ள சமாதானம் வரணும். සමාදානය එන්නට ඕනේ. சந்தோஷம் வரணும். සන්තෝෂයෙන් ඉන්නට ඕනේ. பிரிவு வரக்கூடாது. ඒ බෙදීමෙන් නරකයි. என்ன பிரிஞ்சு போகக்கூடாது. ඒ බෙදිලා යන්න නරකයි. மன உளைச்சல் அடையக்கூடாது. ඔබගේ මනස අවශ්‍ය වෙන්න නරකයි. என்ன பெரியவருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தோம். යටාත් කරගන්න ඕනේ අනිත් අය ඉදිරියේ. அதனால நம்பிக்கை அற்று போகக்கூடாது. என்ன அற்று බලාපොරොත්තු போகக்கூடாது? අයිමි වෙන්න නරකයි. யார் மேல் உள்ள நம்பிக்கை? කා කෙරේද? யார் மேல? இயேசுவின் மேல. යේසුස් වහන්සේ කෙරේ. ஒரு பரிசுத்தாவியை கொடுக்கிறேன். සුදත්ම වහන්සේ ඔබට දෙනවා. எல்லாவித சந்தோஷம். සියල්ල සන්තෝෂය. என்ன? எல்லாவித சந்தோஷம். සියලු සන්තෝෂය. நிறைவான சந்தோஷம். සම්පූර්ණ සන්තෝෂය. சாப்பாடு நிறைய இருக்கு. කෑම පෙරෙන්න. என்ன? உங்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வதி. එවිට ආශිර්වාද ඒ විදිහට ආශිර්වාද කරයි. நான் போன முறை பேசினேன் சலமோனுடைய සලමොන් பந்தியில எவ்வளவு ඒ ஆசீர்வாதம். කෑම මේසේ තියෙන ආශිර්වාදය. என்ன உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது சபை ආශිර්වාද சந்தோஷம். කර සභාව සන්තෝෂ என்ன වෙනවා. நம்பிக்கையில் බලාපොරොත්තු அவங்க වේදී அற்று போனாங்க. ඒගොල්ලෝ අයිමි වෙලා ගියා. முடிஞ்சிடலாம். இயேசு உனக்குள்ள இருக்கார். கேட்ட சுவிசேஷம் தெரியுதானே? ආසු සුභාරංචිය அவர் உங்களை ரட்சித்தார். බෝ ගැලවුවා. அந்நியரா இருந்தோம். බාන්නේ ලෙස හිටියා. பிசாசுகளை வணங்கினோம். යක්ෂයන්ව වැඳවුවා. என்ன அந்த பிசாசு ஆவியில நிரப்பப்பட்டோம். ආත්මයෙන් පිරෙන්න இப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. ඔබට ආශිර්වාද කරයි. எழுந்து நிற்போம். නැගිට සිටිමු.